நல்ல கூட்டணி அமைப்போம்னு சொல்லியிருந்தீங்க. அது திமுகவா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இப்ப விஜய் அவர்கள் பார்ட்டி தொடங்கி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம், அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும், புரியுது? அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும், என்ன மாற்றங்கள் வேணாலும் வரும். அது 2 நாள் நாங்கள் தலைவர்கள் கூடி பேசுறோம். தலைவர்கள் கூடி பேசி கருத்து பரிமாற்றங்கள் வந்த பிறகு அதன் பிறகு நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். அந்த முடிவை எடுத்து உங்களுக்கு சொல்லுவோம், இதே மாதிரி கூட்டி சொல்லுவோம். தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உங்கள்கிட்ட இதெல்லாம் தொடர்பு கொண்டு பேசினாங்களா? எந்த தொடர்பும் இதுவரைக்கும் வச்சு எந்த தொடர்பும் இதுவரை வைத்துக் கொள்ளவில்லை. ஐயா, அன்புமணியை மோசடி பேர்வழின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப மோசடியா பேர்வழி. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவரை அழைத்து பாமக தலைவர் என்று அவர் கூறியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடிக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இவன் போயிருப்பான், இவன் போய் அங்க மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி அன்புமணி புழுவுல ஒரு புழு எடுத்து விட்டுருப்பான். எடுத்து விட்டு இத்தனை சீட்டு பேசி இது பண்ணிருக்கேன்னு சொல்லியிருப்பான். இதை அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் அங்கீகாரம் பண்ணல. இதுவரைக்கும் அங்கீகாரம் பண்ணதான் எனக்கு தெரியல. பண்ணிருக்காங்களா? இல்ல அங்கீகாரம் பண்ணிருக்காங்களா? அங்கீகாரம் பண்ணி தானே தேர்தல் கூட்டணி போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. இவரே சொல்லிக்கணும் போதும்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம். ஐயா தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தைலம் வரும்னு சொல்லிட்டு திமுக எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க. ஐயா 2 நாள் போருங்க. அடிக்கடி சொல்ற மாதிரி போக போக தெரியும், 2 நாள்ல தெரியும். மாநில கட்சியா தேசிய கட்சிங்களா? கூட்டணி மாநில கட்சியா தேசிய கட்சியா? ஐயா சூசகமா சொல்லாங்க. அது தேசியமாகவும் இருக்கலாம், அது திராவிடமாகவும் இருக்கலாம், தமிழகமாகவும் இருக்கலாம். நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, இப்பொழுது விருப்பமும் இல்லை. 2 நாள் நாங்கள் தலைவர்களெல்லாம் பேசிய பிறகு ஒரு முடிவுக்கு வருவோம். ஆக இப்போ யாரை பற்றியும் எதுவும் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை, எந்த விமர்சனமும் செய்ய தயாராகவும் இல்லை. 2 நாட்களுக்குள் எடப்பாடியார் பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். 2 நாட்களுக்குள் எடப்பாடியார் பேசுவார் எதிர்பார்க்கலாம். எதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்க வேண்டாம், நான் பதில் சொல்ல தேவையில்லை.